வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 506வது வாரம் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். பொதுவாக கேள்வி பதில்கள், தமிழ் புத்தாண்டு, தமிழ் மாத பலன்கள் என்ற எது முக்கியமோ அந்த வாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த வாரம் 7/7/2025 முதல் 13/7/2025 வரை, ஆணி 23 முதல் ஆணி 29 வரை இருக்கக்கூடிய வாரத்திற்குண்டான பலன்களை பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு வாதமும் நேயர்கள், லட்சக்கணக்கான நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் பெரும் மகிழ்ச்சி. நேயர்களுக்கு முதலில் மனங்கழிந்த நன்றிகள் பல. வேந்தர் டிவி நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவியண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், விளம்பரதாரர்களுக்கு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள். அதற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றிகள். பௌர்ணமியை பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள், தையல் மிஷினை பற்றி நிறைய பேர் கண்ணீர் மல்க சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் தையல் மிஷின்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு உயிராகவே இருக்கக்கூடிய விஷயங்கள். தையல் மிஷின்கள், மாவு மிஷின்கள் நிறைய. அதுபோல் எப்படி தையல் மிஷின்கள் ப்ளம்பிங் ஒர்க் செய்பவர்களுக்கு ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் முக்கியமோ, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு செய்கிறவர்களுக்கு எப்படி அந்த அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியமோ, அதுபோல் டாக்டருக்கு எப்படி ஸ்டெத்தஸ்கோப்பு முக்கியமோ, கருவிகள் உயிர் கொடுக்கக்கூடிய கருவிகள், ஆத்மாவுடன் பேசக்கூடிய கருவிகள். சிலருக்கெல்லாம் காரு, வண்டி, சைக்கிள், பைக்கெல்லாம் பேசும். அதில் லயிச்சு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி கூடக்கூடிய இடமாக சிலருக்கு சைக்கிளில் போகிறவங்களுக்கு சைக்கிள் சொல்லும். 20 வருஷம் 25 வருஷம் ஒரே சைக்கிளை வச்சுருக்கவங்களாம் எனக்கு தெரியும். ஒரே பைக்கை வச்சுருக்கவங்க தெரியும். ஒரே காரை வச்சுருக்கவங்க தெரியும். கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உயிராக நினைப்பார்கள். சும்மா வந்தோம், ஜோசியத்தில் வந்தோம், நான் ஜோசியத்துக்கு நாங்கள் தான் கடவுள் மாதிரியெல்லாம் சில இதெல்லாம் இப்போ பேச்சுகள் நிறைய. மனிதன் மனத்தை பார்க்க பிரித்து பண்ணக்கூடியதற்கெல்லாம் ஜோதிடர்களுக்கும் யாருக்குமே இந்த உலகத்தில் கிடையாது. மனிதாபிமானமே கிடையாது இப்போல்லாம் உலகத்தில். ஒரு கம்ப்ளைண்ட் வருது 10 சவரனுக்கு, ஏன் இது நடந்ததுன்னு பார்க்கணும். ஜோதிடத்தில் ஒரு கோயில் வளாகத்தில் ஒரு பெண்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு திருநாரா திருல்லையா இதெல்லாம் தனி டிபேட். போலீஸ் ஸ்டேஷனில் கூட கொண்டு போய் விசாரிக்காமல் கோசாலா என்று சொல்லக்கூடிய மாடுகள் பராமரிக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ நடக்குது கொடூரம். அந்த மாடுகளை அடித்தாலே நமக்கு தாங்காது. அதனால தான் கோசாலாலாம் இந்து தர்மத்தில் கோசாலா என்பது அவ்வளோ முக்கியம். செல்வியுடைய பரிகாரத்தில் மாடுகளுக்கு உணவு அளிப்பது என்பது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல இவ்வளோ கொடூரமாக காவலர்கள் தாக்குறார்கள். எனக்கு இதில் விசாரணை இருந்தாலும் இந்த காவலர்களை ஏவி விட்டது யார் அதெல்லாம் டிபேட்டே கிடையாது. யாரும் ஏவி விட வேணாம். அந்த குரோதம் ஒரு புனிதமான கோசாலா, புனிதமான கோயிலுடைய கோசாலா இடத்தில் இவர்கள் காட்டக்கூடிய குரோதம் இன்றைக்கி வெளி உலகத்தில் பல பேர்கள் மூலியமாக வீடியோ எடுத்து வந்திருக்குது. ஏன் வந்திருக்குது? அந்த மரணம் ஆன ஒரு பர்சன், அந்த ஒரு செக்யூரிட்டி, அந்த ஆத்மா துடிச்ச வேதனை உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள்லாம் தங்களுடைய வேதனையாக பகிரக்கூடியதற்கு அந்த புனிதமான இடம் இதே போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததுன்னா தெரிஞ்சிருக்குமா?
நம்மளுடைய ஒரு இடமும் எந்த தெய்வஸ்தாலையாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், பல பேர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்திற்கெல்லாம் புனிதம் உண்டு. எப்பவுமே அந்த புனித இடத்துல கூட இவர்களுடைய கோர புத்தியை இவர்களுக்கு காட்டி, எனக்கு இதில் ஐஏஎஸ் இருப்பார், ஐஏபிஎஸ் எல்லாம் கிடையாது. அந்த போலீஸ்காரர்கள் இவர்கள் எப்பேற்பட்ட குரோதமாக இருக்கக்கூடியவர்கள் என்பது அந்த புனித இடத்தில் கூட அவர்கள் குரோதத்தினால் இது வெளி உலகத்துக்கு வந்திருக்கும். இதில் இன்னொன்று பார்க்கணும், இந்த பழி யாருக்கு வந்தது? ஆட்சியாளர்களுக்கு. ஏன்னா எப்போல்லாம் ஆட்சியாளர்களுக்கு தான் வரும். கடந்த ஆட்சியில் நடந்த மரணங்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆட்சியாளர்களால் தான் எதிர்க்கட்சிக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூவினார்கள்ல. ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். அந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. இந்த அஷ்டம சனியில் அந்த ஆவணி புரட்டாசி கிராஸ் ஆகிற வரைக்கும் சூரியன் புரட்டாசியில் கன்னியில் கிராஸ் ஆகிடுவார். ஆடி மாதம் கடகத்தில் இருப்பார், இப்போ ஆணி மாதம் மிதுனத்தில் இருப்பார். அஷ்டம சனி கொடுமையாக வேலை செய்யும், அவர்களுக்கு செய்யாத பழிப்பாபத்திற்கு ஆளாகும்னு நம்ம நிறைய வாட்டி பேசுவோம். அந்த அஷ்டம சனியில் பாருங்கள், யாரோ 4 காவலர்கள் குரோதத்தாலோ இல்லை போதையாலோ என்ன செய்தார்கள் என்று இதுவரை தெரியல. ஒரு அப்பாவி செக்யூரிட்டியோட உயிர் போனதற்கு முதல்வர் கலங்கி அவங்கள் குடும்பத்திடம் அஷ்டம சனியில் இவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்றாலும் அந்த துறையை வைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் என்பதனால் மன்னிப்பு கேட்கக்கூடிய வைக்கிறது என்றால் இதுதான் நம்மளுடைய ஜோதிடம். எல்லாத்துலேயும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். நம்ம ஜோதிடத்தில் இது ஏன் நடக்குதுன்னு பார்க்கணும். முதல்வர் பாட்டு ஒரு இடத்துல இருந்தாலும் அவருடைய துறையில் நடக்கக்கூடிய தவறுக்கு அவர் பொறுப்பு ஏற்கக்கூடிய வைக்கிறது இல்லையா, அதுதான் கிரகம். அதுதான் ஜோதிடர்கள் சொல்லுவோம். அஷ்டம சனியில், 7.5 சனியில், அர்த்தாஷ்டம சனியில், கண்ட சனியில் நீங்கள் மிக கவனமாக இருக்கணும். யாரோ செய்கிற தப்புக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது வரும். எப்படி வருது பாருங்கள் கோயின்சிடன்ஸ். அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இனிமேல் இந்த அடுத்த 1 வருடத்துக்கு அவருடைய ஆட்சி தானே இப்போ இருக்குது. தேர்தலில் யார் ஜெயிக்கிறாங்க அது அப்புறமா. அவர் மீண்டும் வருதலையோ வரலையோ அதெல்லாம் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. ரொம்ப கொடுமையாக, ரொம்ப கடுமையாக, ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இது. யாருக்கு அஷ்டம சனி நடந்தாலும், அஷ்டம குரு நடந்தாலும், பாதகாதிபதி திசை நடந்தாலும், பாதகாதிபதி புத்தி நடந்தாலும், 6ஆம் இட திசை நடந்தாலும், அஷ்டமாதிபதி திசை நடந்தாலும், இதுதான் கிரக கோச்சாரத்தில். இந்த கிரகம் கோச்சாரத்துக்கு இவ்வளோ பலம் இருக்கான்னு கேட்டிருக்காங்களே நிறைய பேர். திருக்கணிதத்தின்படி சனி பயிற்சி ஆகியிருக்கான்னு நிறைய ஜோதிடர்கள் வாக்குவாதம் பண்ணாங்கல்ல. வாக்கியத்தின்படி கிரகம் பயிற்சி ஆகிருக்கா, திருக்கணிதத்தின்படி பயிற்சி ஆகிருக்கான்னு. திருக்கணிதத்தின் பயிற்சியான உடனே யுத்தம் வரும், ஃப்ளைட் விழும், போர் மேகங்கள் வரும், தலைவர்கள் தவறாக முடிவெடுப்பார்கள், வரி அதிகமாக விதிப்பார்கள். எப்படியெல்லாம் நம்ம சொன்னோம். வாக்கியப்படி இன்னும் வரவே இல்லை. சனி பயிற்சி அடுத்த 6/3/2026 தான். அது ஒரு டிபேட் இருக்குல்ல. நோயுடைய தாக்கம் திருப்பி வரும், கொரோனா பாதிப்பு வரும், பரவக்கூடிய நோய்கள் வரும், வான்வெளி பயணங்கள் தடைப்படும். எல்லாரும் நிறைய அந்தந்த ஊருங்களில் அவங்க ஊரில் பறக்கக்கூடாதுன்னு தடை போட்டாங்க இல்லையா. கடல் மார்க்க விபத்துகள் வரும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மீனத்தில் இருக்கக்கூடிய சனியால் பாதிப்பு வரும், கொடூரங்கள் நடக்கும், அட்டூழியம் நடக்கும். நடக்குதா?
கோயில் இடங்களில் நடக்குதா? குரு வீடு என்றால், குரு என்றால் புனிதம். புனித இடத்துல தான் இந்த மரணமே நடந்திருக்கு. ஒரு கோசாலால. வாயில்லா ஜீவராசிகளில் ரொம்ப சாதுவானது பசுமாடு. அந்த பசுமாடு இடத்துல இவ்வளோ கொடூரம் ஏன் நடக்குது? ஆனால் ஜோதிடத்தில் நம்ம ரிசர்ச் அப்படி சும்மா பார்க்கணும். எங்கேயோ சென்னையில் உட்கார்ந்துருக்கிறவுடைய ஒரு முதல்வர், அந்த துறைக்கு அவர் தான் இல்லை, தமிழ்நாட்டுக்கே அவர் தான் பொறுப்பு. எந்த துறையில் தவறுனாலும் அவர் தான் மன்னிப்பு கேட்கணும், இல்லை அவர் தான் அதை சரி பண்ணணும். ஆனால் இது போல தான் இந்த விஷயங்கள் கிரகத்தினால் ஏற்படும். அதனால தான் கோச்சாரத்தின் மகிமைகள் என்பது ரொம்ப முக்கியம். கோச்சார கிரகங்கள், சூரியனுடைய மாற்றம், சந்திரன் 2.25 நாள் தான் ஷார்ட்டஸ்ட் டே. சனி மாற்றம், குரு மாற்றம், ராகு கேது மாற்றம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஜனன காலத்துடன் கோச்சாரத்துக்கும் பலன் உண்டு. கோச்சாரத்தின் பலன்கள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லாம் அது நம்ம அது கணக்குப்பட்டு தான் பேசணும். தனிப்பட்ட ஜாதகம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம் போல் கோச்சாரம் என்பது பொதுவாக, அதனால தான் பஞ்சாங்கத்தின் பலன்கள் ரொம்ப முக்கியம். வாக்கியப்படி போட்டாலும் சரி, திருக்கணிதத்தின்படி போட்டாலும் சரி. சூரியன் வாக்கியத்திலும் திருக்கணிதத்திலும் ஒரு 2 ஹவர் 3 ஹவரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ஆனி மாதம்னா மிதுனத்தில் தான் திருக்கணிதத்திலையும் இருக்கும், வாக்கியத்திலும் இருக்கும். ஆடி மாதம்னா கடகத்தில் தான் இருக்கும். ஆவணி மாதம்னா சிம்மத்தில் இருக்கும். புரட்டாசி மாதம்னா கன்னியில் இருக்கும். ஐப்பசி மாதம்னா துலாவில் இருக்கும். கார்த்திகை மாதம்னா விருச்சகத்தில் இருக்கும் சூரியன். மார்கழி மாதம்னா தனுசில் இருக்கும். தை மாதம்னா மகரத்தில் இருக்கும். மாசி மாதம் என்றால் கும்பத்தில் இருக்கும். பங்குனி என்றால் மீனத்தில் இருக்கும். சித்திரை என்றால் மேஷத்தில் இருக்கும். வைகாசி என்றால் ரிஷபத்தில் இருக்கும். இப்போது மிதுனத்தில் இருப்பதனால் ஆனி மாதம். ஸோ இது பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது கோச்சாரத்தில். சனியுடைய மாற்றம், ராகு கேது மாற்றம்லாம் வரலாம். நம்மளுடைய பஞ்சாங்கத்தினுடைய சிறப்புகள், கோச்சாரத்தின் மகிமைகள் அது. எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அந்தந்த நாட்டில், அந்தந்த மாநிலம், இந்தியா, இவர்களுடைய கிரகத்தை வச்சு நம்ம பண்ணலாம். யாருக்கு என்ன கெட்டது வரும். அதனால தான் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் பொது பலனில் பிரதமர் கவனமாக இருக்கணும்னு நம்மளாம் சொல்கிறது. பாதுகாப்புத்துறை மந்திரி கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. அதாவது சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. முப்படை தளபதிகளை வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை மந்திரி கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கவனமாக இருக்கணும். ஏன்னா உலகம் முழுவதும் செய்யக்கூடிய சேஷ்டைகளுக்கு இவர்கள் பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். இப்போ 4 காவலர்கள் நடந்த கொடூர முகத்துக்கு முதல்வர் மன்னிப்பு கேட்க வைக்கிறது இல்லையா? சிம்மராசி அஷ்டம சனி. அதனால் தமிழ்நாட்டில் முதல்வர் சிம்மராசிக்காரர்கள் என்பதனால் அடுத்த புரட்டாசி வரைக்கும் ரொம்ப கவனமாக தான் ஆட்சியாளர்கள் இருக்கணுமா. நிறைய இது போல் தப்பு கண்டவங்கெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும். இதுதான் கோச்சாரம். கோச்சாரத்தினுடைய மகிமைகள் என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தான் இந்த இதை கொண்டு அப்படியே கொண்டு வர. அடுத்த வாரம் வேறு ஒரு கேள்வியில் பார்ப்போம். இப்பொழுது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 7/7/2025 13/7/2025 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு கழுத்து பகுதி, தொண்டை பகுதி, காது மூக்கு தண்டை சிறிது கவனம். தெய்வ வழிபாடுகளில் மேஷ ராசிக்காரர்கள் முருகரை வழிபாடு செய்வது நன்மை தரும். தொழில் ரீதியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும்.
உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை தரும். திடீர்னு எதிர்பார்க்காத பணங்கள் வருவது சாத்தியக்கூறுகள் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. துணை அல்லது துணைவியார் பிள்ளைகள் தேவையில்லாத ஏதாவது உங்களை கோபப்படுத்துவதற்கு பேசுவார்கள். உங்களுடைய உறவுகள் என்பதனால் அதை கண்டு கொள்ளாமல் வெளியில் இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் வீட்டில் காட்டாமல் இருப்பது நன்மை. டூ மச்சாக ஒர்க் அதிகமாகும். ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் தான். யார் மனதும் நோகடிக்கக்கூடாதுன்னு என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் என்றால் மேஷம். அதனாலே நீங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவீங்க. சிறிது முடியாது என்றெல்லாம் சொல்ல வேண்டும். மிஷினுக்கே ஓய்வு தேவைப்படுகிறது. மனிதனுக்கு அதை விட முக்கியம். ஓய்வு இல்லாமல் உழைத்து என்ன செய்ய போகிறோம்? எல்லோரும் மண்ணுக்கு தான் சொந்தம். எல்லோரும் அவர்கள் வருத்தப்படுவார்களா, இவர்கள் வருத்தப்படுவார்களா, அப்படி நினைப்பார்களா, இப்படி நினைப்பார்களா? உறவுலேருந்து, பெற்றோரிலிருந்து, தாத்தா பாட்டிலேருந்து, மாமா மாமியிலேருந்து, மாமனார் மாமியார்லேருந்து, இவங்கள்லேருந்து, அவங்கள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, அதிகாரிகளிலிருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு அவர்கள் கண்டிப்பாக உங்களை காயப்படுத்துவார்கள். அப்புறமாக தனியாக புலம்பியோ வண்டியில் புலம்பியோ பிரயோஜனப்படாது. கவனமாக இருப்பது முக்கியம். சனி இருப்பதனால் உடற்பயிற்சியை மறந்து விடுவது பெரும் சிக்கல். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி போன்ற விஷயங்களில் கவனம். வெர்டிகோ என்று சொல்லக்கூடிய உபத்திரம், மயக்கம் போன்ற உபத்திரம் கூட திடீரென்று ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கழிவு பாதை மிக மிக முக்கியம். வயிறு, அசிடிட்டி ரொம்ப முக்கியம். சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். குருபலமே இல்லைன்னாலும் ஆகும். தொழில் ரீதியாக, உள்ளூர் ரீதியாக, படிப்பு ரீதியாக, வியாபார ரீதியாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். உத்தியோகத்தில் அதிக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ராசி யார் என்றால் ரிஷபம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது. பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஆச்சரியமும் அனுகூலமும் ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீரும். எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் படிப்படியாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்தால் கண்டிப்பாக செய்து கொள்வது நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அதேபோல் வெளியிடம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு சகல விதத்தில் நன்மை. விடாமல் அனுமன் சாலிசா கேட்பது ஏற்றும். தேக ஆரோக்கியத்தில் ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட, சுகர் சம்பந்தப்பட்ட, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். பிள்ளைகளுடைய விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் விஷயம் ஏற்றத்தை தரும். குடும்பம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள், சுப விஷயங்கள் கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.
மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது முக்கியம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அதை விட முக்கியம். வெளியிடம், தொலைதூரம் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். கூட்டு தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் கிடைத்தால் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் தர்க்கம் மட்டும் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தர்க்கங்கள் வேண்டாம். சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் பெரிய சிக்கலையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு சிறிது பொறுமையாக ஆனி மாதம் வரைக்கும் இருக்க வேண்டும். யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்று உணர்ச்சி வசப்படுவதோ, ஆவேசப்படுவதோ, தேவையற்ற முதலீடுகள் செய்வதோ, டக்குன்னு கன்க்ளூஷனுக்கு வருவதோ, வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்வதோ இதெல்லாம் கூடாது. பொறுமை மிக மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம்க்கு வரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு வருவதற்குண்டான பிராப்தம் ஏற்படும். அது சந்தோஷ அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு என்று இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளால் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். மிதுன ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். சிவனை சரணாகதி அடைவது உங்களுக்கு நன்மை. கடகராசிக்காரர்களுக்கு முதுகு வலி, சுளுக்கு போன்ற விஷயத்தில் அதீத கவனம். வழுக்கலான இடங்களில் சிறிது கவனம். வார்த்தைகளில் ஜவாப் ஜாமீன் கொடுத்துவிட்டு பிறகு அதற்காக பணத்திற்கு அலைவது தேவையா என்பதை யோசிக்கும். குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு புதுமைப்படுத்துவது, புது முதலீடுகள் செய்வதெல்லாம் டக்கென்று ஏற்படும். குறிப்பாக ஆடி மாதம் வரை சிறிது மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது நன்மை. பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் டக்கென்று ஷூட் ஆகலாம். அதனால் ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்தலாம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கண்டிப்பாக வேலைக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க பலவிதமான நன்மைகள், பலவிதமான சந்தோஷங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் கடகம் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். கடகராசிக்காரர்கள் அர்ஜென்ட்டாக எடுக்கக்கூடிய முடிவு பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். உறவு முறையில், நட்பு முறையில் யாரிடத்திலும் பகைமை வேண்டாம். நிதானமாக பேசுங்கள். வேலையாட்கள் இடத்திலும் கோபதாபம் வேண்டாம். கண்டிப்பாக சிவமந்திரங்கள், இந்திராட்சி கவசம், சோத்திரமெல்லாம் கேட்பது சந்தோஷத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் தம்பிக்கையும் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் நன்மைகள் காணப்படுவதற்கு நரசிம்மரை பிடித்து கொள்ள வேண்டும். நரசிம்மர் கவசம் தான் இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். விநாயகரும் நரசிம்மரும் உங்களை காப்பாற்றுவார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. நரம்பு சம்பந்தப்பட்ட, முதுகுவலி சம்பந்தப்பட்ட, பாதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம்.
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்களாகவே உங்களை புலம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்களாகவே மாறிக்கொள்வீர்கள். நேசித்தவர்களை காயப்படுத்துவது சிம்மத்திற்கு கைவந்த கலை. அது தேவையா என்பதை யோசிக்க வேண்டும். உங்களுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தவர்களோ எல்லோரும் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். இப்பொழுதுதான் உங்களுக்கு உலகம் தெரியும். உங்களுக்கு யார் நேசக்கரம் நீட்டியவர்களை காயப்படுத்தியதுடன் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கோ பணவரவுக்கோ எந்த குறையும் இருக்காது. பிள்ளைகளை விஷயத்தில் டக்கென்று நீங்கள் எடுக்காத முடிவு விரைவிலே அதற்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் அடுத்த வருடத்தில் ஆரம்பிக்கும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது, பெற்றோர் பெரியோருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது சிம்மத்துக்கு முக்கியம். லாபமும் சந்தோஷமும் ஏற்படுவதற்கு நீங்கள் இறங்கி வர வேண்டும். உச்சாணி கொம்பில் இருந்து கொண்டு ஆலோசனை சொல்வது, நான் இப்படித்தான், நான் கோல்டன் ஸ்பூன் என்றெல்லாம் கதை அளப்பதெல்லாம் கூடாது. சிக்கல் சிதம்பரமாகிவிடும். மருத்துவர்கள், தொழிலதிபர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள் பெரும் பேர் புகழை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் புதிதாக ஏதாவது தேட வேண்டிய அமைப்பு ஏற்படலாம். பழைய தொழிலுடன் நமக்கு எதிர்பார்த்த அமைப்பு கிடைக்காது. அதனால் லாபமும் சங்கடங்களும் அதிகரிக்கும். பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். என்னடா வாழ்க்கை என்று ஏற்படும். யாரோ ஏதோ செய்ததற்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி ஏற்பட்டாலும் அலர்ஜி, கால்சியம், பற்களில் கோளாறுகள் கவனம். பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று நாமத்தை உச்சரிப்பது நன்மை தரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் கவனம். அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள் என்ற எல்லா விஷயமும் கன்னிக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசாங்க உத்தியோகத்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், அரசு உத்தியோகத்தில் பெர்மனன்ட் எதிர்பார்த்தவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக மெடிடேஷன் செய்வது கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருப்பது கன்னிக்கு முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு டக்குன்று அனுகூலம் நிச்சயமாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதி அற்புதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிட நேரத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பார்வதி தேவி வழிபாடு சகல விதத்தில் நன்மை. தேக ஆரோக்கியம் உங்களுக்கே தெரியும். அலர்ஜி, சளி, கால் தான் ஒரே படுத்தும். பெற்றோர் பெரியோருடன் கோபம் வேண்டாம். நிறைய மன அழுத்தம் வரும். கணவனை பற்றி, பிள்ளைங்களை பற்றி, பேரண்ட்ஸை பற்றி, சகோதர சகோதரிகளை பற்றிலாம் யாராவது சொல்லுவாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. சும்மா யோசிச்சுக்கினே இருக்காது. உங்கள் மீது எல்லோருக்கும் அன்பு உண்டு. நீங்களே கொடுத்து கொள்ளாதீங்க. கடந்த கால வாழ்க்கையை பாருங்கள். இப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லும். நீ மீண்டும் இந்த கீழே விழாமல் பாதுகாத்து இருந்தாலே போதும்னு நன்றி சொல்லும்.
ரொம்ப வருத்தப்படாது. குரு 9ல் இருக்கிறார். பசுமாடுக்கு புதன்கிழமை சாப்பாடு கொடுக்கும். உங்கள் சார்பாக உங்கள் குடும்பத்தில் யார் கொடுத்தாலும் சரி, அதுதான் உங்களை காப்பாற்றும், அதுதான் ஏற்றத்தை பெறும். புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடு எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுத்தாலும் இன்னும் தானும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, சுபகாரியங்கள், புது தொழில், குடும்பத்தில் நல்ல விஷயம், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் சத்ரு ஜெயம், வழக்குகளில் வெற்றி, தொழிலில் மாற்றம், வண்டி வாகனம் அனுகூலம் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் நல்லது நடந்துக்கினே இருக்கும். நல்ல நேரத்தில் நல்ல காலகட்டத்தில் அதெல்லாம் விட்டுட்டு யோசிச்சுக்கினே இருந்தால் என்ன அர்த்தம்? யோசிச்சு என்ன செய்ய போகிறீங்க? வேண்டாம், கூலாக இருங்க, நிறைய சாதிக்கலாம். துணை அல்லது துணைவியாரை மனசார நம்புங்க, ரொம்ப வருத்தப்படாது. ஏதோ நீங்கள் தான் எல்லாரையும் தாங்குகிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாது. குடும்பமாகட்டும், ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும், சார்ந்து வாழக்கூடியது தான் உலகம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருங்க, ரொம்ப அழட்டிக்காதீங்க. உலகத்திலே நீங்கள் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி மற்றவங்களாம் சந்தோஷம் இல்லை, நல்லா இருக்கு. அமைதியாக தூங்கி ஏந்துக்குங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் தூக்கம் வரலன்னா அதுக்கேற்ற மெடிசன் எடுத்துக்குங்க. சப்ளிமெண்ட்ரி தான் கொடுப்பாங்க. இப்போல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ சொல்கிறாங்க, மெக்னீஷியம் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ ஃபேமிலி டாக்டர் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் தூக்கத்துக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். எல்லா வருஷத்துலேயும் ஆனி மாதம், கார்த்திகை மாதம் கவனமாக இருக்கும். விநாயகரை அனுமனையும் தான் பிடிக்கணும். இது எப்பயுமே தாரக மந்திரம். கண்ணு சம்மந்தப்பட்ட, தலைவலி சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட, கழுத்து சம்மந்தப்பட்ட, மயக்கம் சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்கும். கூட இருக்கவங்களே நமக்கு எதிரியாக மாறுவாங்க. குறிப்பாக அரசு தலைவர்கள், அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கும். தப்பு வந்துடும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளை நோண்ட பார்ப்பாங்க. அப்பா இதெல்லாம் நம்மளை நோண்டுவாங்கன்னு செல்வி சொல்லியிருக்காருன்ட்டு அனுமனை பிடிச்சிக்குங்க. நரசிம்மர் கவசமும் ரொம்ப நல்லது. அப்படியே லைத்து கேளுங்க. நைட்டில் கூட கேட்கலாம். மந்திரம் நைட்டு கேட்காத, பகலில் கேட்காத, இப்போ கேளு. நமக்கு மந்திரம் தானே. இளையராஜா பாட்டு எப்போயுமே கேட்கலாம்ல. தெய்வ பாடல் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. எதுக்கு கேட்குறோம்? மன நிம்மதி தரோன்னு தானே கேட்குறோம். இதுவும் மன நிம்மதிக்கு தான். உங்களுக்குன்னு ஒரு பாடல் எதுவாவது உங்களை உள்ளே பூந்து உங்களை காப்பாற்றும். பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கையெழுத்திடுவதற்கு முன்பாக நல்லா படித்து பார்த்து கையெழுத்திடுங்க. முதலீடுகளுக்கெல்லாம் குறைவே இருக்காது. கொடுத்த வாக்க குடும்பத்திலையும் காப்பாற்றுவீங்க, வெளியிடத்துலையும் காப்பாற்றுவீங்க, பண வரவும் ஏற்படும். தொடர்ச்சியாக அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசியில் விருச்சிகம் உண்டு. ஆனால் ஆனி மாதத்தில் 3 குரங்கு பொம்மையை போல் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அம்மன் வழிபாடு, ஏதாவது ஒரு அம்மனை பிடிச்சிக்குங்க. காளி, வாராகி, சூலினி, துர்கா, மாரியாத்தா, அபிராமி. அதே போல் அபிராமி அந்தாதி படிங்க. 40, 59, 75, 90, 54. 40, 54, 59, 75, 90. கணவனான் விஷயத்தில் சிலருக்கு அறிவுரை கூறுவாங்க, கவனமாக இருங்க. மனைவி விஷயத்தில் சிலர் அறிவுரை கூறுவாங்க, கவனமாக இருங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் யாருங்க மற்றவங்க சொல்கிறதுக்கு? நீங்களே சால்வ் பண்ண தெரியாதா? குருவுடைய ராசிக்காரங்களாச்சு நீங்கள். உங்களுக்கு அறிவுரை தேவையா? உங்களுக்கு தெரியாத எது தப்பு, யார் தப்பு பண்ணுறாங்கன்னு? பெருமையாகவே இருக்காதீங்க. பெருமை சோறு போடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். குலப்பெருமை, தலைப்பெருமை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு வாங்க.
குடும்பத்தாருடன் நிறைய இடத்துக்கு போயிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது எங்கேயா போயிட்டு வாங்க. சும்மா போயிட்டு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடையிலாவது உட்காந்துட்டு வாங்க. அந்த ஏக்கம்தான் உங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு. நீங்கள் ரெடியாக இருக்கணும் சார். எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிறது, இல்லைன்னா ரீல்ஸ்லேயே உட்காந்துக்கிறது. ட்ராவல் வந்தால் எடுத்துக்கோங்க. உறவு வரும், நட்பு வரும், அனுகூலம் வரும், குடும்பத்தில் புது உறவு நிச்சயம் ஏற்படும். வாகனங்கள், முதலீடுகள், நலம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, மண் சம்மந்தப்பட்ட, வெளியூரிலிருந்து நல்ல செய்தி, வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். அனுகூலத்தை பெறுவார்கள். மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அனுகூலமான மாதம் ஆணி. சூரியன் 6ல் இருக்கார்ல, 8ஆம் அதிபதி 6ல் இருந்தால் சத்ரு ஜெயம். தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாள் இருந்த ஒரு பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ என்ன தேகாரோக்கியன்றீங்களா? வயிறு தான், அசிடிட்டி தான், மலக்குடல் தான், கல் ஸ்டோனுன்னு சொல்கிறாலும் அதுதான். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றம், சுபவிரிய பிராப்தம். வரவுக்கு மீறிய செலவுகள் வந்தாலும் பணம் முதலீடு செய்வீங்க. நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, இன்டீரியர் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, கோல்டு வாங்கிறது, குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு ஏதாவது முதலீடு செய்வது, எல்லாம் அனுகூலமாக ஏற்படும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரும். தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தம் தீரும். உத்தியோகத்தில் அதி அற்புதத்தை ஏற்படுத்தி தருமா? யாருக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு. வேறு என்ன வேணும் மகரத்துக்கு? பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், பூமியில் விற்கிறது, பூமியில் வாங்கிறது சூப்பர் டூப்பராக இருக்கும். குறையே இருக்காது மகரத்திற்கு. டக்குன்னு பல ரிஸ்க் எடுக்கலாம். அரசு துறை, அரசியல்வாதிகள்லாம் நல்ல லெவலுக்கு வருவீங்க. டக்குன்னு புது பொறுப்புக்கு வரும். திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். வயிறு, அசிடிட்டி, சுகர், பிபி பார்த்துக்குங்க. ஆனால் நல்ல உடற்பயிற்சி ஆரம்பிச்சிருவீங்க. குடும்பத்தில் முன்னன் பின்னாக நல்லது நடக்கும். லாபம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. பழைய பகைகள்லாம் யாரையாவது மீடியேட் நம்பி மாட்டிக்காது. ரொம்ப கவனமாக இருங்க. புது புது விஷயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணுங்கள் தைரியமாக. குரு உங்களை பார்க்குறாருங்க. அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் பார்க்குறாரு. எத்தனை வாட்டி தான் சொல்கிறது? யோசனை பண்ணாதீங்க. டக்குன்னு ஏறும். கோவப்படாதீங்க. வேலைக்காரங்கக்கிட்ட கத்திக்கின்னு, வேலைக்காரங்கிட்ட அக்கம் பக்கத்தில் சண்டை போட்டுக்கின்னு மொத்த நல்லதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ராவல் பண்ணுங்கள். முடிக்காத விஷயங்கள்லாம், பெண்டிங்காக இருக்கிறதெல்லாம் முடிச்சு கொடுங்க. ரொம்ப நல்லா வரும். ஆச்சரியமாக இருக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. பூர்வீகத்தில் இந்த பாதிப்புகள் நிறுத்தி தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடைவது, ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறது, விவசாய நிலத்தில் கட்டுறது, கடற்கரை பக்கத்தில் கட்டுறது, குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவது, எல்லாமே கும்பத்துக்கு நல்லா இருக்குது. 7.5 சனி இருக்கு ஐயா. எக்ஸசைஸ் மட்டும் விட்டுறாதீங்க. காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே தூங்குறதுக்குள்ளே பண்ணால் போதும். நல்லா தூங்குறீங்களா? அது சரியில்லைன்னா இதெல்லாம் சரியாக வராது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம்.
இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், இரத்தத்தில் ப்ரெஷர், லோ பிபி, ஹீமோகுளோபின், ஹார்மோன், ஸ்கின் அலர்ஜி, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் யோசிக்கவே கூடாது. அடுத்த வருஷம் வரைக்கும் டப்புன்னு நல்லது நடக்கும். துணை அல்லது துணைவியாக இருக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். அதே சமயம் எல்லா விதத்திலும் கஷ்டங்கள் ஏற்படாமல் இருக்கணும். உடற்பயிற்சி முக்கியம். முதுகு தண்டுவடத்தில் சிறு கோளாறு அலட்சியப்படுத்தக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு உண்டு. உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் பெறக்கூடிய ராசியில் மீனம் வரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். ரத்தத்தில் ஏதாவது பரிசோதனை செய்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சி ஒரு 6 மாதம் ஓட்டிட்டிங்கன்னா தப்பு. பார்த்துடணும். மருத்துவ ஆலோசனை எடுக்கணும்னு உள் மனசு சொல்லிச்சுன்னா எடுத்துடணும். ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால பெரிய பரிகாரம் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஜெயத்தை ஆரம்பிப்பார்கள். ஆன்மீக கோயில்கள், கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய இடங்கள் நிறைய பண்ணி கொடுப்பீங்க. ராகுக்கு அதீதமான நன்மைகள் கிடைக்கும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம், டிராவல் அதிகம் ஆதாயம், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் ஏற்றத்தை தரும். ஆக மொத்தத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகளில் கவனம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 7/7/2025 முதல் 13/7/2025 வரை உள்ள ஆணி 23 முதல் ஆணி 29 வரை உள்ள தமிழ் நாட்களுக்கு இந்த வார பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.